இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆண்டோட முதல் 6 மாதம் முடிய போகுது. இந்த 6 மாதங்கள்ல பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்திய தேர்தலை ஆரம்பிச்சு இஸ்ரேல் காசா வார் தீவிரமடைதல், ரஷ்யா யுக்ரைன் போர் அதுவும் தீவிரமடைதல் இந்த 6 மாதங்களை பார்த்திருக்கோம். இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நீடிச்சுட்டு வருது. இப்போ அடுத்த 6 மாதங்கள்ல நடக்கக்கூடிய 2 முக்கியமான தேர்தல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மாதம் இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய பொது தேர்தலும், வர நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலையும் சொல்லலாம். ஒரு வகையா நம்ம இந்திய தேர்தல்லாம் முடிஞ்சது. ஒரு 2.5 மாதங்களா தொடர்ந்து ஓட்டிங்லாம் போச்சு. இந்த மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து இப்போ நரேந்திர மோடி 3வது முறையா PM ஆயிட்டாரு. இப்போ இந்த நிலையில தான் மின்னணு வாக்கு இயந்திரம் மீண்டும் தலைப்புச் செய்திக்கு வந்திருக்கு. என்னடா அதான் தேர்தல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு, மறுபடியும் EVM எதுக்கு ஹெட்லைன்ஸ் ஆச்சு அப்படின்ற கேள்வி எழும்போது தான் நம்ம இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஈலான் மஸ்க் உள்ள வந்திருக்காரு. ஈலான் மஸ்க் தான் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர். இவரு வந்து இந்த மின்னணு வாக்கெந்திரத்தை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்ற கருத்து சொன்னது மூலியமா இந்திய அரசியல்ல ஒரு புது நெருப்பையே மூட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்தது, எதுக்காக ஈலான் மஸ்க் அப்படி சொன்னாரு அப்படின்ற ரீதியில நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே இந்திய தேர்தல்கள் நடக்கும் போதே இப்போ பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. EVM நமக்கு வேண்டாம், மீண்டும் பேப்பர் பேலட்ஸ்க்கு நம்ம திரும்பலாம் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள், பல கருத்துக்கள் எல்லாமே இந்த தேர்தல் முழுக்கவே பல விவாதங்களா இருந்தது. இதே மாதிரி ஒரு விவாதம் வந்து அமெரிக்காவில் இப்போ எழுந்திருக்கு. அங்க என்ன நடந்ததுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பிரதேசமான போர்ட்டோரிக்கோவில் சமீபத்தில் ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு தான் வாக்களிச்சாங்க. இப்போ இதுதான் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இப்போ நம்ம வர நவம்பரில் பேசணும் இல்லையா, அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி பிரைமரிஸ் அப்படின்ற ஒரு தேர்தலை வைப்பாங்க. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல யாரு வேட்பாளரா வரணும் அப்படின்ற ஒரு முடிவை எட்டுறதுக்காக அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பிரைமரிஸ் என்ற ஒரு தேர்தலை வாக்களிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரைமரிஸ்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு கட்சியோட இறுதிக்கட்ட வேட்பாளராக நியமிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நடைமுறை வந்து அமெரிக்கால பல காலங்களா இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு நடைமுறை தான் போர்ட்டோரிக்கோல நடந்திருக்கு. போர்ட்டோரிக்கோல இந்த ஆண்டு கவர்னர் தேர்தல் நடக்க போகுது. இங்க எப்படி நமக்கு CMO, அதே மாதிரி அமெரிக்கால கவர்னர் பதவி. ஸோ போர்ட்டோரிக்கோல கவர்னர் தேர்தல் நடக்கிறதுக்காக அங்க வந்து சமீபத்தில், அதாவது ஜூன் முதல் வாரத்தில் பிரைமரி நடந்தது. அங்க இருக்கக்கூடிய 2 கட்சிகள் என்னென்ன கட்சிகள்னு கேட்டீங்கன்னா, நியூ ப்ரோக்ரசிவ் பார்ட்டி, பாப்புலர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த 2 கட்சிகள் தான் இந்த கவர்னர் ரேஸ்ல ஒரு பெரிய ஒரு ரேஸ்ல இருக்காங்க. இந்த 2 கட்சிகளோட கவர்னர் வேட்பாளர் யாரு அப்படின்ற தீர்மானிக்கிற பிரைமரி எலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதம் நடந்தது. இந்த பிரைமரி எலெக்ஷன்ஸ்ல தான் ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கிறதா இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த பிரைமரி எலெக்ஷன்ஸ்லயும் வந்து அந்த கட்சிகளோட நிர்வாகிகள், வாக்காளர்கள் எல்லாமே EVMஸ்ல தான் வாக்கு செலுத்தினாங்க. நமக்கு எப்படி EVMல வாக்கு செலுத்திட்டு VVPATல செக் பண்ணுவோமோ, அதே மாதிரி அமெரிக்காவில் EVMல வாக்கு செலுத்தினதுக்கு அப்புறம் பேப்பர் ட்ரையல் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு. ஸோ EVMல ஓட்டு செலுத்தினதுக்கு அப்புறம் பேப்பர் ட்ரையலை வச்சு சரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி போர்ட்டோரிக்கோல நடந்த பிரைமரியில EVMல செலுத்தப்பட்ட வாக்குகளுக்கும் பேப்பர் ட்ரையல்ல வந்த வாக்குகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு EVMல செலுத்தப்பட்ட வாக்குகள்ல பெரிய குறை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மை. அமெரிக்காவில் பொறுத்தளவுல டொமினியன் ஓட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் EVM சப்ளை பண்றாங்க. இந்த நிறுவனத்திற்கும் போர்ட்டோரிக்கோவுக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து இந்த மாதம் இறுதியில முடிவுக்கு வருது. சோ இந்த சமயத்துல இவங்க சப்ளை பண்ண ஓட்டிங் மிஷின்ல போர்ட்டோரிக்கோல ஒரு பெரிய குளறுபடி எழுந்ததுக்காக போர்ட்டோரிக்கோ மாகாணம் இந்த டொமினியன் ஓட்டிங் சிஸ்டம்ஸோட கான்ட்ராக்டை நீடிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு பலத்த யோசனையில் இருக்காங்க. இந்த உண்மை எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்ப வரக்கூடிய அமெரிக்க தேர்தலில் ராபர்ட் F. கென்னடி அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து இண்டிபெண்டா போட்டி போட போறாரு. இந்த ராபர்ட் F. கென்னடி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்த ஜான் F. கென்னடியோட சகோதரரோட மகன். இந்த ராபர்ட் F. கென்னடி வந்து பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். சமீபத்தில் கூட இந்த கோவிட் வேக்சினுக்கு அகேன்ஸ்டா கூட பல பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. இவர் வந்து வரக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட போறாரு. ஸோ இந்த மாதிரி போர்ட்டோரிக்கோல EVM மிஷின்ல டிஸ்கிரிபன்சி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டதன் மூலியமா அந்த செய்தியை பகிர்ந்துகிட்ட ராபர்ட் F. கென்னடி என்ன சொல்றாரு அப்படின்னா, போர்ட்டோரிக்கோல நடந்த பிரைமரி எலெக்ஷன்ஸ் பல குளறுபடிகளை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஹேக்கிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து பேப்பர் பேலட்டுக்கே திரும்பணும் அப்படின்ற ஒரு கருத்தை ராபர்ட் F. கென்னடி சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விவகாரம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்து தான் ஈலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வரைக்கும் EVM வந்து மறுபடியும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராபர்ட் F. கென்னடி ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னோம் இல்லையா,
அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ற விதமா ஈலான் மஸ்க் ஒரு ட்வீட்டை போட்டாரு. இந்த எக்ஸ் தளத்தோட ஓனரே ஈலான் மஸ்க் தான், எல்லாத்துக்கும் தெரியும். ஈலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எலிமினேட் பண்ணணும், நம்ம அதை முற்றிலுமா நீக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்ல ஹேக் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ரீதியில ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. இதுதான் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. இந்த எலான் மஸ்க் போட்ட ட்வீட் அமெரிக்கால தலைப்புச் செய்தியாச்சோ இல்லையோ, இந்தியால தலைப்புச் செய்தியாக மாறி நாடு முழுவதும் பேசு பொருளா மாறிச்சு. இவரோட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ற விதமா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் ஒரு ட்வீட் போட்டாரு. ராகுல் காந்தி அவரோட ட்வீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமீபத்துல இதே மாதிரி இவிஎம் குளறுபடி இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து, இவிஎம் மிஷின்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற கருத்தை அவர் ராகுல் காந்தி சொன்னாரு. பிளாக் பாக்ஸ்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எது ஒரு பொருள் ரொம்ப மர்மமா இருக்கோ அதை பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபிளைட்லேயே கூட பார்த்தீங்கன்னா காக்பீட்ல பைலட்ஸ் பேசுறது எல்லாமே பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மர்மமான பொருள் தான் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதை தான் ராகுல் காந்தி இவிஎம்ஸ் எல்லாம் பிளாக் பாக்ஸா மாறிடுச்சு, இதோட வெளிப்படை தன்மையை பத்தி நீண்ட காலமா ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை ராகுல் காந்தி சொன்னாரு. ராகுல் காந்தி அதை மட்டும் சொல்லாம சமீபத்துல இவிஎம்ல நடந்த குளறுபடியும் சுட்டி காட்டியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்தது இல்லையா, அப்ப மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மும்பை நார்த் வெஸ்ட் அப்படின்ற தொகுதியில ஏற்பட்ட நிகழ்வை தான் ராகுல் காந்தி இப்ப சுட்டி காட்டியிருக்காரு. மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா கட்சி சார்பா போட்டியிட்டவர் ரவீந்திர வைக்கர், இவர் இறுதியில பாத்தீங்க அப்படின்னா வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இந்த தேர்தலை ஜெயிச்சாரு. இவரோட வெற்றியை பத்தி சமீபத்துல மிட் டே அப்படின்ற ஒரு நாளிதழ் ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவீந்திர வைக்கரோட ரிலேட்டிவா இருக்கக்கூடிய மன்கேஷ் பண்டில்கர் அப்படின்றவர் ஒரு மோசடி செயல ஈடுபட்டிருக்காரு. இதனாலதான் வெறும் 48 ஓட்டுகள்ல ரவீந்திர வைக்கரால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அப்படி என்ன மோசடி செஞ்சதா ராகுல் காந்தியும் அந்த நாளிதழ் சொல்றாங்க அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இல்லையா, அந்த சமயத்துல மும்பையில் இருக்கக்கூடிய நெஸ்கோ ஓட் கவுண்டிங் சென்டர் அப்படின்ற வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் ரவீந்திர வைக்கரோட உறவினரான மங்கேஷ் பண்டில்கர் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணாரு. அந்த இவிஎம் மிஷினுக்கான ஓடிபி வரக்கூடிய போனை மங்கேஷ் பண்டில்கர் அவரோட கையில வச்சிருந்தாரு. ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது இந்த மாதிரி ஒரு மோசடி சம்பவம் செய்தது மூலியமா ரவீந்திர வைக்கர் 48 வாக்குகள் வித்தியாசத்துல இறுதியில வெற்றி பெற்றாரு. ஸோ இந்த மாதிரி மோசடி எல்லாம் இவிஎம்ல இருக்குது, இதோட வெளிப்படைத்தன்மை தொடர்ந்து கேள்விக்குள்ளாதான் இருக்கு அப்படின்ற கருத்தை ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இந்த மோசடியை மகாராஷ்டிரா போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போனை கைப்பற்றி ஃபாரன்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த போன்ல இருக்கக்கூடிய டேட்டா அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் விசாரணை பண்றதுக்கு இப்போ ஒரு தீவிரமா விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதுல குற்றம் சாட்டப்பட்ட மங்கேஷ் பண்டில்கருக்கும் மகாராஷ்டிரா போலீஸ் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு மோசடி சம்பவம் தான் நாடளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பிரதேசமான போர்ட்டோ ரிக்கோலையும் இவிஎம்மோட ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியா மாறி இருக்கோ, அதுக்காக எப்படி ஈலான் மஸ்க் ட்வீட் போட்டு இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரோ, அதே இன்சிடென்டலா இந்த ஒரு சம்பவம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்ததுனால இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே இவிஎம் மேல ஒரு பயங்கரமான கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியை தொடர்ந்து சமாஜ்வாதி பார்ட்டி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பேப்பர் பேலட்டுக்கே திரும்பணும் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம், ஆதித்ய தாக்கரேவா இருக்கட்டும், பிரியங்கா சதுர்வேதி, இந்த மாதிரி உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இவிஎம் மிஷினோட நம்பகத்தன்மை மேல மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விவாதங்கள்லாம் தொடர்ந்து நாடு அளவில் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஈலான் மஸ்கோட ட்வீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு ட்வீட்டை பண்ணியிருக்காரு. ராஜீவ் சந்திரசேகர் போன மோடி மினிஸ்ட்ரியில ஐடி துறை இணையமைச்சர் இருந்தவர். இந்த தேர்தலில் கேரளால திருவனந்தபுரம் தொகுதியில போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூரிடம் தோல்வியை தழுவிட்டாரு. ஸோ இந்த நிலைமையில தான் ஈலான் மஸ்க் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்து சொல்றதுக்கு அப்புறம் ராஜீவ் சந்திரசேகர் அவரோட பதில சொல்லியிருக்காரு. ராஜீவ் சந்திரசேகர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈலான் மஸ்கோட கருத்து எல்லாமே தவறான கருத்து, அவர் சொல்றது யூஎஸ் போன்ற மற்ற பகுதிகளுக்கு அப்ளை ஆகலாம், ஆனா இந்தியாவில் அது அப்ளை ஆகாது, இங்க இருக்கக்கூடிய இவிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தையும் சொல்லிட்டு அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஈலான் மஸ்க்கு நாங்க அந்த இவிஎம்ஸோட டெமோவை கூட காட்ட தயாரா இருக்கோம் அப்படின்ற கருத்தையும் ராஜீவ் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஈலான் மஸ்க் இதுக்கு இமிடியேட்டா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா,
எதை வேணாலும் நம்மளால ஹேக் பண்ண முடியும், எனிதிங் கேன் பி ஹேக்ட் அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து ஈலான் மஸ்க் பண்ணாரு. இதுக்கு மறுபடியும் ராஜீவ் சந்திரசேகர் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. நீங்க டெக்னிக்கலா சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இங்க இருக்கக்கூடிய இவிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப செக்யூர்டா இருக்கு, அதே மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு அப்படின்ற கருத்தையும் ராஜீவ் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. சோ ஒரு பக்கம் அமெரிக்காவில் இந்த இவிஎம் மிஷின் மேல எழுந்த ஒரு பெரிய சந்தேகத்தன்மை, அதை தொடர்ந்து ஈலான் மஸ்க் பண்ண ட்வீட், அவரோட ட்வீட் எப்படி இந்தியாவில் ஒரு தலைப்புச் செய்தியா மாறுச்சு, அதற்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஈலான் மஸ்க் சொன்ன கருத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரு, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இவிஎம் மிஷினோட ஒரு நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பினாலும், இப்போ தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் எம்பியா தேர்வான கார்த்திக் சிதம்பரம் வந்து இவிஎம்முக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் இவிஎம் பத்தி மீண்டும் ஒரு தேசிய விவாதம் எழுந்திருக்கு. உலகத்தோட பெரிய தேர்தலான இந்திய பொது தேர்தல் நடந்த போதே இவிஎம் தொடர்பான பல சர்ச்சைகள், பரபரப்பான சம்பவங்களை நம்ம பார்த்தோம். தேர்தல் ஒரு வகையா முடிஞ்சிச்சு. நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையா பிரதமர் ஆயிட்டாரு. அதற்கப்புறம் இவிஎம் சர்ச்சையெல்லாம் கொஞ்சம் ஓய ஆரம்பிச்சது. இப்போ இவிஎம் மீதான நம்பகத்தன்மை அமெரிக்காலையும் எதிரொலிச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஈலான் மஸ்க் பண்ண ட்வீட் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு தலைப்புச் செய்தியா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கப்புறம் இதற்கான முடிவு என்ன, இல்லனா இவிஎம் சர்ச்சை முடியவே முடியாதா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.